அடே கரேனா, மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாடா நீ? மும்பை இந்தியன்ஸ் லோகோவை வச்சு ஒரு ஈவெண்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கியாடா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஆர்ட் ஜிகே. நாளையிலேருந்து நம்ம கேமுக்குள்ளே புதுசாக சோலார் எக்லிப்ஸ் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஈவெண்ட்டோட ஃபுல் ரிவ்யூவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு கடைசியாக வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டையும் பண்ணிவிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's go get this son of a bitch. எட்டாம் தேதி முதல் ஈவெண்ட்டாக நம்ம கேமுக்குள்ளே வந்து குதிரையெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. குதிரை எல்லாமே மொத்தம் 8 இடத்துல வரப்போகுது. எல்லா மேப்லேயுமே 8 குதிரை இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் குதிரைக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு ஃப்ரீ ஸ்கின்னும் கொடுக்க போகிறாங்க. ஆமாம், இந்த குதிரையோட ஸ்கின்னு வந்து ஃப்ரீ. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த மேப்பில் எந்தெந்த இடத்துல எல்லாம் குதிரை வந்து இருக்குன்ட்டு. எல்லா மேப்லேயுமே கன்ஃபார்ம் 8 இடத்துல வந்து குதிரை இருக்கும். இது வந்து எங்கெங்கே இருக்குதுன்னெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 5 மேப்லேயுமே இருக்குது. இது வந்து 1 2 இல்லை, இருக்குது எல்லா மேப்லேயுமே இருக்கும். மறக்காமல் குதிரையை போய் எடுத்து ரைடு ஓட்டுங்க. இந்த லூனார் எக்லிப்ஸ் ஈவெண்ட்டே ஒரு ஹைப்பர் புக்கை பேஸ் பண்ண ஈவெண்ட் தான். அந்த ஹைப்பர் புக்கில் போய் பார்த்து அதில் இருக்க என்னென்ன ஐட்டம் அது எப்பப்பெல்லாம் இந்த கேம்குள்ளே வருதுங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இந்த ஹைப்பர் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஒரு காருக்கான ஸ்கின்னு கொடுத்துருக்கான். இதுக்கு வந்து எஃபெக்ட் எல்லாம் தாறுமாறாக இருக்குது. அது கூடவே டாப் ஸ்பீடு, டியூரபிலிட்டின்னு 2 பவர் வேறு கொடுத்துருக்கான். டேமேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு. பார்க்குறக்கு கட்டானா மாதிரி இருக்கும், ஆனால் இது கட்டானா இல்லை, லூட் பாக்ஸு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒன்றும் மும்பை இந்தியன்ஸ் லோகோ இல்லைங்க, இதுதான் பேக் பேக்கு. இவன் வந்து மும்பை இந்தியன்ஸ் லோகோ மாதிரியே இந்த ஒரு பேக் பேக்கை க்ரியேட் பண்ணியிருக்கான். இந்த ஈவெண்ட்டில் இருக்க நிறைய இது பார்த்தீங்கன்னா அங்கங்கே மும்பை இந்தியன்ஸ் லோகோ வந்து கிடக்கும். அதை வச்சு தான் நான் சொன்னேன் இது வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் க்ரியேட் பண்ணதுன்ட்டு. அடுத்ததாக 4வதாக இருக்க ஐட்டம் வந்து க்ளோவாலு. இல்லை என்னடா கையெல்லாம் உள்ளேருந்து வருது, இதெல்லாம் கேமுக்குள்ளே இது எந்த மாதிரி இருக்கும்? நம்ம எனிமி நம்ம முன்னாடி ஆப்போசிட்டில் என்னம்னா எங்கேருந்து வந்து அடிக்கும், க்ளோவால் கையிலேருந்து வந்து அடிச்சிருமா? என்னென்னமோ கொண்டு வரான், புதுசாக கொண்டு வரான். 4வது இது தாங்க கட்டானா ஸ்கின்னு. பார்த்தீங்களா, இதுலேயும் அந்த லோகோ தெரியுது, மும்பை இந்தியன்ஸ் லோகோ. உங்கள் கண்ணில் பாருங்கள், நல்லா உத்து பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் லோகோ இதில் இருக்குது. அப்புறம் 5வது ஐட்டம் அந்த மேக் 10க்கான ஸ்கின்னு. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரசி, மைனஸ் ரீலோடு ஸ்பீட்னு ஒரு டீசெண்டான பவர் இருக்க நல்லா ஒர்த்தான ஸ்கின்னு. மேக் 10க்கு கொடுத்ததுல இது ஒன் ஆஃப் த நல்ல ஸ்கின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எமௌண்ட்டு, இது ஒரு லுக் சேஞ்சரோட இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எமௌண்ட்டு. கடைசியாக வந்து என்ன இருக்குதுன்னா ஃபிஸ்ட்டு ஸ்கின்னுங்க. இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாமே இருக்குது. இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹிட்டிங் எஃபெக்ட்டு. நீங்கள் அடிக்கும் போது இந்த மாதிரி தான் எஃபெக்ட் காட்டும். அடுத்தது வந்து ஸ்பெஷல் எலிமினேஷன் நோட்டிஃபிகேஷன். இந்த ஸ்கின்னை பற்றி சொல்லணும்னா இது ஓஹோங்கிற ஸ்கின்னால் இல்லை, ஒரு அளவு டீசெண்டான ஸ்கின்னு. ஃப்ரீயாக கிடச்சேன்னா ஓகே, ஆனால் ஃப்ரீயால் இல்லை, இது ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் வரப்போகுது. இப்போ வந்து இது இருக்க எல்லா ஐட்டமும் எத்தனை தேதி என்னென்ன ஈவெண்ட்டில் வரப்போகுதுங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். நமக்கு வந்து மொதல் ஈவெண்ட்டாக அந்த மேக் 10 பேஸ் பண்ணி ஒரு எக்லிப்ஸ் ராயல் வந்து வரப்போகுது. இதுலேயே அந்த காருக்கான ஸ்கின்னு, அது கூட பேக் பேக்கு எல்லாமே இதில் தான் இருக்கும். இது வந்து ஃபேடட் வீலில் வரும்னு எதிர்பார்த்தா, ஆனால் ஃபேடட் வீலில் வரல, வந்து ஒரு லக்கி ராயலில் வந்துருக்கு. 10 ஸ்பின்னுக்கு 60 டைமண்ட் கொடுத்துருக்கான். ஆனால் நம்மக்கிட்ட இருந்து எத்தனை டைமண்ட் பிடுங்குவான்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் ஒரு இதுக்கே ஒரு 1500 டைமண்ட் வாக்கெல்லாம் பிடிங்கிடுவான். இந்த கரையணக்காரன் எப்படியாவது கல்லா கட்டணுன்னு தான் பார்ப்பான். இந்த 6 டைமண்ட்லாம் இதில் ஒரு இது கிடச்சிருச்சோன்னா நான் வந்து என் ஐடியாவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன்டா. உடனே சந்தோஷப்படாதடா கரையனா, நீ கொடுக்க மாட்டேன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். இதில் வந்து இந்த காருக்கான ஸ்கின்னு வேணால் கிடச்சிருச்சுன்னா உண்மையாலே ஒர்த்தான ஸ்கின்னு அந்த காருக்கான ஸ்கின்னு. பேக் பேக்கு ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பேக் பேக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மே 11 நம்ம கேமுக்குள்ளே ஃபைனல் ஷாட்டை பேஸ் பண்ணி ஒரு ஃபேடட் வீல் வந்து வரப்போகுது. இந்த ஃபைனல் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்குவாடை வைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் ஃபஸ்ட்டு வந்து எலும்பி அப்படியே அது ஒரு ப்ளூ கலரில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிரும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தான ஃபைனல் ஷாட்டாக வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சான்னு நீங்கள் வாங்கிக்கோங்க. 1000 டைமண்ட் தான் வரும், வேணும்னா எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே 11 வந்து நமக்கு வந்து லெஜெண்டரி ஆக்ஷனும் இந்த பண்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். லெஜெண்டரி ஆக்ஷன் வந்து இந்த 1,00,000 பேர் அந்த 1லேருந்து 100 நம்பருக்குள்ளே 1,00,000 டைமண்ட் எல்லாம் கொடுத்து வாங்குவாங்க. அதுக்கு நமக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. இந்த பண்டில் வந்து ஆக்சுவலாக நமக்கு 15 வந்து டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து வந்துடும். அதுக்கு நமக்குமே இந்த சம்மந்தம் இல்லை. ஏன்னா இதில் இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 3000லேருந்து 4000 டைமண்ட் 5000 டைமண்ட்லாம் அந்த பண்டிலுக்கு வந்து பிடிக்கிறோம். அந்தளவுக்கு இந்த பண்டில் வந்து ஒர்த்தாக இருக்காது. ஏன்னா இந்த பண்டிலை வந்து நீங்கள் கேமுக்குள்ளேலாம் போட்டு ஆடி பாருங்க, சத்தியமாக நல்லா இருக்காது. ஏன்னா ஒன்று அல்ட்ராலெலாம் வச்சு பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.
ஆனால் அந்த அளவுக்கு வச்சு பார்த்து ஆடுற அளவுக்கு நம்மள்ட்ட ஃபோன் இருக்காது. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் எல்லாம் வச்சு இந்த எஃபெக்டெல்லாம் இந்த மாதிரி கலர் கலராக இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமான்னா இந்த பண்டில் இந்த ஈவெண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த பண்டில் கூடவே நமக்கு பார்த்திங்கன்னா லுக் சேஞ்சரு, அப்புறம் வந்து ஒரு பேட்டில் கார்டு, அரைவல் அனிமேஷன், இது எல்லாமே இந்த பண்டிலை வந்து நம்ம ஓன் பண்ணுறது மூலியமாகவே கிடச்சிரும். அது கூடவே இன்னொரு டியோ எமெட்டு எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த பண்டிலை வந்து நீங்கள் கிளைம் பண்ணால் போதும். இது வந்து தனியான டைமண்டில் இல்லை, இந்த பண்டிலோடு இது எல்லாமே சேர்ந்து வரும். அது கூடவே ஒரு அரைவல் அனிமேஷனும் சேர்ந்து இந்த இதோட வந்துடும். அதே மாதிரி அதே 15ஆம் தேதி கடைசி ஈவெண்ட்டாக அந்த ஃபிஸ்ட்டுக்கான ஃபேடட் வீல் ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் வந்தனால கம்மியான டைமண்டில் கிடச்சோன்னா இந்த ஃபிஸ்ட் வந்து ஒர்த்து தான். ஆனால் 1200 டைமண்டுக்கு இந்த ஃபிஸ்ட் வந்து ஒர்த்து இல்லை. ஒரு 60 டைமண்ட்குள்ளே கிடச்சிருச்சுன்னா வந்து நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கோங்க. சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. வரட்டா.